அனைவருக்கும் வணக்கம். நேற்று 19/3/2025 அன்று LRRC குழுமத்தினுடைய பாதுகாவலர் புனித யோசேப்பினுடைய திருவிழா சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. அதில் ஒரு நிகழ்வாக முதலாக நற்கருணை பவனியை நாங்கள் ஏறெடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே பங்கெடுத்தாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. 4 இடங்களில் நாங்கள் நற்கருணை ஆராதனை நடத்தினோம். முதல்ல எங்கள் பணியாளர்கள் குடியிருக்கிற குடியிருப்பு பகுதிகளில் நற்கருணை ஆண்டவரை வைத்து நாங்கள் தரிசித்தோம். பிறகு அங்கிருந்து ஒரு ஜீப்பில் நற்கருணை ஆண்டவரை கொண்டு வந்து 2வதாக தொழுநோயாளர் மறுவாழ்வு இல்லம், அப்புறம் எங்களது பள்ளி வளாகம் முழுவதும் எல்லாருமே இணைந்து, எல்லா பணியாளர்களும் இணைந்து அந்த பள்ளியை வளம் வந்து நற்கருணை ஆதரை கொண்டு வந்தது. ரொம்பவே ஒரு ஆசீர்வாதம் உள்ள நிகழ்வாக இருந்தது. நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக ஜெபித்தார்கள். நேற்றைய பிறகு மருத்துவமனை சுற்றியும் நற்கருணை ஆண்டவரை கொண்டு சென்று மருத்துவமனை உள்ளேவும் கொண்டு சென்று இறுதியாக ஃபாதர் மதலைமுத்து அவர்களுடைய தலைமையில் நற்கருணை ஆசிர் நடைபெற்றது. இறைவனுக்கு நன்றி. மக்கள் எல்லாருக்கும் பங்கெடுத்த எல்லாருக்கும் நன்றி. அதனுடைய ஒரு சின்ன வீடியோ தொகுப்பு உங்களுக்காக. வணக்கம். நான் சென்ட் ஜோசப் ஐக்கியனுடைய தலைமை செயல் அதிகாரி. இந்த நற்கருணை பவனை குறித்து சில காரியங்களை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நடந்த நிகழ்வுல ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த அந்த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் டெர்மட்டாலஜி வார்டு, திருப்பூர் ஸ்கூல், அப்புறம் நம்ம 2 ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பேரானந்தம் வரும். முடிவை தான் நான் சொல்றேன். நடந்த எல்லா நிகழ்வுகளும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இருந்தாலும் இந்த எண்ட் ஆஃப் த டேக் ஹோம் மெசேஜ்ங்கிறப்போ அவங்க கலந்து கொண்ட அத்தனை பேர் முகத்திலையும் சரி ஒரு பிளஸ்ஸிங்கோட, ஒரு பிரசன்ஸோட மகிமையை நான் பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவனுடைய பிரச்சனை எனக்கு இது புதுசு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்த்ததில்லை. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கலந்து கொண்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் அதுக்குரிய பிளஸ்ஸிங்ஸை நான் நேற்று உணர்ந்தேன். இங்கே இருக்கிற பங்கு கொண்ட ஒவ்வொருத்தரும் அது வயது வித்தியாசம் ஒன்றை, பதவி வித்தியாசம் ஒன்றை, ஏற்றத்தாழ்வு எல்லாமே காமன் அந்த இடத்துல ஒழுங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் இயேசுவை அந்த இடத்துல பார்க்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. என் பேர் பச்சி, கார்டன் ஒர்க்கு செய்கிறேன். நேற்றுக்கு நற்கருணை பவனி இது நடந்துச்சு. ரொம்ப என் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. என் பேர் இறுதிமீறி சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். நேற்று ஆராதனை சூப்பராக இருந்துச்சு. அது வேண்டுதல் நிறைவேறும். நற்கருணை பவனி ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். சென்ட் ஜோசப் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளுடைய சார்ந்த நிறுவனங்கள் அனைத்துக்கும் இது அபிஷேகமாக இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் மேரி பெர்ட்மன்ஸ், சென்ட் ஜோசப் பப்ளிக் பள்ளியில் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நேற்று எங்களது பள்ளியின் பாதுகாவலரான திரு சூசையப்பர் அவர்களுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் இயக்குனர் தந்தை அவர்கள் புதிய முயற்சியாக நற்கருணை பவனியை தலைமையேற்று நடத்தினார். இதில் எம் பள்ளியில் பணியாற்றும் அனைவரும் கலந்து கொண்டோம். இதில் தந்தை அவர்கள் எங்களுக்காக ஜெபித்தது மனதிற்கு மிகவும் நிறைவாக இருந்தது.
வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஃபாதர் எங்களுக்காக ஜபித்தது மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்தது. இதுவரைக்கும் நற்கருணை பவனி நம்ம விளாகத்தில் நடந்ததில்லை. இந்த வருஷம் நடந்ததுல எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது.